ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ஸ்மித்ரா. இன்றைக்கி வீடியோவில் கடலை மாவு போண்டா எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, 2 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம கப் டம்ளர் பயன்படுத்தி கூட நம்ம அளவுகளை அளந்துக்கலாங்க. அதே கப்பில் 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி இதே போல் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஆப்பச்சோடா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனிமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கைகளாலே ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இதில் நம்ம சூடான எண்ணெய் சேர்த்துக்க போகிறோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உடனே கைகளால் கலந்து விட்டுறாதீங்க, எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். இப்போ நல்லா கைகளாலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஒரே டைமில் அதிக தண்ணி சேர்த்துறாதீங்க. ஒரு போண்டா போடுற பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்க போகிறோங்க. அதனால் ஒரே டைமில் அதிக தண்ணி சேர்த்துறாதீங்க. இதே போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். மாவு ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாதுங்க, இதே போல் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் கைகளெல்லாம் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம போட்டுக்கலாங்க. போண்டா போடும் பொழுது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. அப்புறம் மிதமான தீயிலே வச்சு வேக விடணுங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும் பொழுது சீக்கிரமாக மேலே கலர் மாதிரி வந்துடுங்க, உள்ளே வேகாமல் இருக்கும். மிதமான தீயில வச்சு வேக விட்டுக்கோங்க. உடனே திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு இதே போல் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. போண்டா நல்லா கலர் மாதிரி வந்ததும் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதே போலவே எல்லா மாவுமே போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான கடலை மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே போல் ஒரே முறை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.